காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஏரியில் மீன்பிடிக்க சென்ற நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்து உள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்கி கேட்கலாம். பாலசுப்ரமணியன், அந்த நபர் குறித்த ஏதேனும் விவரங்கள் வெளியிடப்பட்டு இருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. காஞ்சிபுரம் மாவட்டம் பரப்பை அடுத்த ஆதனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவருக்கு வயது 55. இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் இவர் அடிக்கடி அருகே உள்ள ஏரி பகுதியில் மீன் பிடிக்க செல்வது வழக்கம். அந்த வகையில் இன்று படப்பை அருகே உள்ள குத்தனூர் ஏரிக்கு மீன் பிடிப்பதற்காகவும் மேலும் அந்த பகுதியில் உள்ள கால்வாயை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அந்த கால்வாயை சீரமைக்கும் பணியை முடித்துவிட்டு குத்தனூர் ஏரியில் மீன் பிடிப்பதற்காக சென்றுள்ளார். மீன் பிடிக்க வலையுடன் சென்ற நபர் நீண்ட நேரம் ஆகியும் திரும்பி வராதனால் உடன் வந்திருந்த ரஜினி மற்றும் மாரிமுத்து ஆகிய இருவரும் அவரை மீட்பதற்காக ஏரியில் குதித்துள்ளனர். ஏரியில் குதித்து இந்த 3 நபர்களும் ஏரியில் குதித்து இந்த இவர் சங்கரை தேடி இருந்தனர். இந்த 3 பேரும் திரும்ப வராதனால் அருகே அக்கம் பக்கத்தினர் படப்பை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிந்தனர். தகவலின் பேரில் வந்த படப்பை தீயணைப்பு துறையினர் ரப்பர் படகு மூலம் ஏரியில் 2 மணி நேரமாக சோதனையிட்டனர். அதில் ரஜினி மற்றும் மாரிமுத்து ஆகியோரை உயிருடன் மீட்ட பிறகு அதன் பிறகு சடலமாக மீன்பிடிக்க சென்ற சங்கரை சடலமாக மீட்டனர். சடலை மீட்டு ஏரியில் அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். தகவல் அறிந்து வந்த மணிமங்கலம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த காலையில் மீன்பிடிக்க சென்ற நபர் மாலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.